ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேட் அனாலிசிஸ் தான். ஸோ இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாதத்தில் ஸ்டாக்ஸ் என்னென்ன ட்ரேட்ஸ் நான் எடுத்திருந்தேன், ஸோ அதில் என்னென்ன லாஸ் ஆகியிருக்கு, என்னென்ன ப்ராஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ட்ரேட் அனாலிசிஸ் வீடியோ தான். பட் இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் இது மாதிரி வீடியோஸ் நிறையா நீங்கள் நார்த்தில், ஃபாரினில் பார்த்துருப்பீங்க. நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டிலையும் இது மாதிரி வீடியோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ என்னோடய ட்ரேட்ஸையும் டோட்டலாக எடுத்துருந்து நான் வீடியோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சாக இருக்கும். நீங்கள் நிறையா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பட் இந்த வீடியோ இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இதில் மேக்ஸிமம் நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணேன், என்னோடய எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணேன், ஸோ என்னோடய லாஸஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் லைவில் பார்த்தா தான், ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பர்சனாக இருந்தால் பரவாயில்ல. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டெஃபரெண்ட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது நான் க்ளவுடில் ஜெனரேட் பண்ண ஒரு டேஷ்போர்ட் தான். இதோட டேட்டா நான் எங்கே எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஜெரோதாவோட டெர்மினல். ஸோ இதெல்லாமே லைவில் இருக்கிற ட்ரேட் தான். ஸோ இப்போ நீங்கள் பிஎன்எல் போனீங்கன்னா, ஸோ அதோட பிஎன்எல் இருக்கும். இந்த பிஎன்எல்லில் ஸோ நான் இங்கே இருக்கிற டேட்டாவை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸல்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரம் எங்கன்னா நான் ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்துக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த டேட்டாவை நான் எடுத்துகிட்டு வந்து, ஸோ அதை நான் க்ளாட்டில் கொடுத்து ஒரு டேஷ்போர்ட் மாதிரி க்ரியேட் பண்ண சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நான் ஃபைல். அந்த ப்ராம்ப்ட் கொடுத்து நான் ஒரு க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்தது தான் இந்த க்ளவுடோட ஒரு டேஷ்போர்ட். ஓகே, ஸோ இப்போது இதில் நம்ம எக்ஸலுமே பார்ப்போம், இதையுமே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த க்ளவுடில் இருக்கிற டேட்டா பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு ஏப்ரல்லேருந்து இப்போது, அதாவது இந்த 20 ஜூன் வரைக்கும் இருக்கிற டேட்டா. ஸோ இதில் ரியலைஸ்டு பிஎன்எல் பார்த்திங்கன்னா 68,892. புக் பண்ணாமல் இருக்கிற பிஎன்எல் பார்த்திங்கன்னா ஸோ அரௌண்ட் ஒரு 20,000. ஸோ ஓவரால் நெட்டாக பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் க்ளோஸ் டு 80,000 வந்து கெயினில் இருக்குது. நான் யூஸ்டு கேபிட்டல் பார்த்திங்கன்னா இதுக்கு நான் 10 lakh நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நான் 77 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன். அதில் இன்னும் ஓப்பனில் இருக்க ட்ரேட்ஸ் வந்து 15 ட்ரேட் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ சார்ஜஸ் இதில் எனக்கு ஒரு 15,000 எனக்கு போயிருக்கு. ஓகே, ஸோ இதில் நான் என்னோடய ட்ரேட்ஸை ஃபுல்லாக என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா, ஸோ என்னோடய வின் ரேட் என்ன, என்னோடய ப்ராஃபிட் ஃபேக்டர் என்ன, ஸோ நான் ஆவரேஜாக ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ நான் வின் பண்ணியிருக்கேன், எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எல்லா டேட்டையும் அனலைசிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வின் ரேட். ஸோ அதாவது நான் இப்போ வந்து என்னோடய வின் ரேட் வந்து 53.2% இருக்குது. ஸோ மொத்தமாக நான் 77 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன். அதில் நான் லாஸ் பண்ண ட்ரேட்ஸ் பார்த்திங்கன்னா 36 ட்ரேட் நான் லாஸ் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் வந்து 41 ட்ரேட்ஸ் தான் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எடுத்ததில் அப்ராக்சிமேட்லி நான் 50-50 லாஸ் பண்ணியிருக்கேன், 50-50 நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் என்னோடய ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் க்ளோஸ் டு அட் ப்ரெசன்ட் வரைக்குமே ஒரு 70,000 வரைக்கும் நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன். ஸோ இதில் என்னோடய லார்ஜஸ்ட் வின் வந்து 15,000. லார்ஜஸ்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா நான் டிவிஎஸ் ஹோல்டிங்கில் 2 தடவை ட்ரேட் எடுத்து 2 தடவை நான் லாஸ் பண்ணேன். ஸோ அதான் இருக்கலே ஒரு பெரிய லாஸ். நெக்ஸ்ட்டு நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா அதோட ஆவரேஜ் வின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ 4,346 இருக்குது. நான் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து 3,000 சம்திங் நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராஃபிட் ஃபேக்டர் வந்து 1.68 இருக்குது. ஓகே, ஸோ இதில் நான் ஃபுல் ப்ராஃபிட் ரன் பண்ணதும் இருக்குது, பிரேக் ஈவன் கொடுத்துட்டு வெளியே வந்த ட்ரேட்ஸும் ஒரு 5-6 ட்ரேட்ஸ் இருக்குது, லாஸ் பண்ண ட்ரேட்ஸுமே இருக்குது. ஸோ ஓவராலாக என்னென்னா, ஒரு சிஸ்டம் நான் க்ரியேட் பண்ணி அந்த சிஸ்டம் பிரகாரம் நான் ட்ரேட் பண்ணும்போது, சிஸ்டம்னால் நான் ரூல் எழுதி நானாக தான் மேனுவலாக பண்ணிகிட்ருக்கேன், ஆல்கோ எதுவும் ரன்லாம் பண்ணல. ஸோ அந்த சிஸ்டம் பிரகாரம் நான் எப்படி ரிஸ்க் ரிவார்டு வச்சுருக்கேன்னா 1:3 வச்சுருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் நான் 1% வந்து நான் லாஸ் புக் பண்ணுறப்பன்னா 3% எனக்கு வந்து ரிவார்ட் வேணும். ஸோ என்னோடய கேபிட்டலுக்கு நான் 0.5% ஒரு ட்ரேடுக்கு நான் லாஸ் தர்றேன் அப்படின்னா ஸோ நான் 5,000 லாஸ் பண்ணுவேன். அட் த சேம் டைம் எனக்கு ப்ராஃபிட்டாக வரும்போது 15,000 எனக்கு வந்து ப்ராஃபிட் வரணும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் க்ரியேட் பண்ணி தான் நான் எல்லா ட்ரேட்ஸும் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது தான் இங்கே இருக்கிற ஓவரால் அனாலிசிஸ். அதாவது என்னென்னா, நான் எப்படி இங்கே ரிஸ்க் மேனேஜ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் இங்கே பார்க்குறீங்க. ஓகே, ஸோ ஒரு 50% வின் ரேட்டோ 40% வின் ரேட்டோ இருக்கிற சிஸ்டமாக இருந்தால் கூட, ஸோ நீங்கள் ரிஸ்க், அதாவது ஆர்ஆர் நீங்கள் ஜாஸ்தியாக வைக்கும்போது லாஸை ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் நீங்கள் அதிகமாக ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து அதிகமாகும். ஸோ இது நீங்கள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணாலும் சரி தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டாக் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாலுமே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் ஏ கட் லாஸஸ் லெட் வின்னர்ஸ் ரன் அப்படிங்கிற ப்ரொஃபைல் மாதிரி தான் நான் இன்டர்பிரேட் பண்ணி நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு காயின் ஃப்ளிப் மாதிரி தான். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ப்ராபபிலிட்டி வந்து லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ப்ராஃபிட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லாஸ் பண்ணும்போது எவ்வளோ லாஸ் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் பண்ணும்போது எவ்வளோ நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் இந்த டேட்டா நான் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். இப்போது ட்ரேட்ஸை நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணுவோம்.
ஸோ என்னோடய ப்ராஃபிட் ஆகிற ட்ரேட்ஸை நீங்கள் என்னோட ரன்னிங் ட்ரேட்ஸு நான் என்ன மாதிரி எடுக்கிறேன் சார்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ என்னோடய ட்விட்டருக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நான் எடுத்திருக்க எல்லா ட்ரேட்ஸுமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஐ திங்க் லாஸ்ட் ட்ரேட் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இனிமேல் அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இருக்கிற எல்லா ப்ராஃபிட்ஸோட ட்ரேட்ஸுமே நான் வந்து கிளியராக போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய எக்ஸல் சீட். ஸோ இந்த எக்ஸல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டவுன்லோட் பண்ண எக்ஸல் தான். ஸோ ஃப்ரம் த டேட் பார்த்தீங்கன்னா ஸோ 1/4/26 வரைக்கும். ஸோ திஸ் இஸ் த ரியலைஸ்டு பிஎன்எல், திஸ் இஸ் த அன்ரியலைஸ்டு பிஎன்எல். ஓகே, ஸோ இதுதான் எடுத்த ட்ரேட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 77 ட்ரேட்ஸ் வந்து எடுத்திருப்பேன். ஸோ திஸ் இஸ் த பை வேல்யூ, செல் வேல்யூ அந்த ரியலைஸ்டு பிஎன்எல். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஷார்ட். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ஃப்ரம் ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ என்னென்ன ட்ரேட்ஸ் தான் நான் அதிகமாக லாஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா அதுதான் முக்கியம். ப்ராஃபிட் பண்ணுற ட்ரேட்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ப்ராஃபிட் பண்ணிடுவோம். பட் ஆனால் இங்கே என்னென்ன ட்ரேட்ஸ் நாங்கள் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொதல் ட்ரேட் வந்து நாங்கள் அதிகமாக லாஸ் பண்ணது வந்து டிவிஎஸ் ஹோல்டிங். ஸோ நான் 2 தடவை இந்த டிவிஎஸ் ஹோல்டிங் வந்து நான் லாஸ் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட சார்ட் பாருங்கள். ஸோ இதை நான் ஏன் அதை லாஸ் புக் பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் என்ட்ரி எடுத்தேன்னு தெரிஞ்சால் நீங்கள் லாஸ் பார்க்க முடியும். ஓகே, லெட்ஸ் see the டிவிஎஸ் ஹோல்டிங். ஸோ டிவிஎஸ் ஹோல்டிங் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வீக்லியில் ஒரு டைட் ரேஞ்ச் கன்சால்டேட் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஐ திங்க் நான் ஃபஸ்ட்டு எடுத்த ட்ரேட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஸோ சேம் இதே ட்ரேட் தான். ஸோ 13 ஏப்ரலில் நான் இந்த பிளேஸில் என்ட்ரி ஆனேன். ஸோ டே டைம் ஃப்ரேம் என்ட்ரி தான். லெட்ஸ் see this. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனது எங்கன்னா 17th ஏப்ரலில் என்ட்ரி ஆனேன். ஸோ கிட்டத்தட்ட 0.5% போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் வச்சு என்ட்ரி ஆகிட்டு ஸோ அது கரெக்டாக இந்த லோ வரும்போது எனக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர். ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டாப் லாஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். செகண்ட் டைமே இது திரும்பியும் ரீபவுண்ட் ஆகும்போது ஸோ திரும்பியும் ஒரு ட்ரேட் எடுத்து பேக் டு ஒரு 3 days நான் அதுக்கு வந்து லாஸ் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ரெண்டுமே எனக்கு வந்து லாஸ் ஆன ஒரு ட்ரேடு தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கணேசா எக்கோஸ்பியர். ஸோ இதுவும் ப்ராஃபிட் போயிட்டு லாஸ் வந்த ஒரு ட்ரேட். ஸோ கணேசா. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி ஆனது வந்து ஸோ 1020 சம்திங் நான் என்ட்ரி ஆனேன். ஸோ இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 1141 வரைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். கிட்டத்தட்ட 2 hour வரைக்கும் ப்ராஃபிட் போயிடுச்சு. பட் கொஞ்சம் நான் அவுட் ஸ்டேஸ் இருந்ததுனால நான் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண முடியல. பட் அந்த டேவே ரிவர்சல் ஆகி டோட்டலாக கம்ப்ளீட் லாஸ். ஸோ நான் ஆக்சுவலாக என்னென்னா நான் 0.5% ரிஸ்க் வச்சது இந்த ட்ரேடு மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 1.5% வரைக்கும் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ ஏன்னா நாங்கள் எஸ்எல் மெயின்டைன் பண்ணாத ஒரே மிஸ்டேக்கால் இந்த ட்ரேட் எனக்கு ஒரு ப்ராஃபிட் போயிட்டு நான் பிரேக்கில் வெளியில் வர முடியாமல் ஒரு பெரிய லாஸ் பண்ண ட்ரேட்ஸ் வந்து. ஸோ அதுதான் இதோட லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹியூஜாக இருக்கும். ஸோ க்ளோஸ் டு 12,000 சம்திங் லாஸாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இதோட என்ட்ரி எக்ஸிட் ப்ரைஸ் இங்கே வரல. ஸோ 89,000 இன்வெஸ்ட் பண்ணி 77,000 நான் இங்கே வந்து புக் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ரீகோ ஆட்டோ. ஸோ 2-3 பார்ப்போம். ரீகோ ஆட்டோ, எல்ஜி ப்ரோஸ், அப்புறம் பிஇபிஎல். ஸோ ரீகோ ஆட்டோ நெக்ஸ்ட்டு. ஸோ ரீகோ ஆட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுவும் ஒரு வீக்லி ட்ரேடு தான். பட் ஆக்சுவலாக நான் என்ட்ரி ஆனது பார்த்தீங்கன்னா சம்மர் 123 அரௌண்ட் நான் என்ட்ரி ஆனேன். ஸோ கேப் டவுன் எக்ஸிட் ஆகிட்டேன். பட் இந்த ட்ரேட் திரும்பி இப்போது ஓகேவாக தான் மேலே போயிட்டுருக்கு. பட் நான் திரும்பி ரீஎன்ட்ரி ஆகலை. பிகாஸ் நான் வேறு ட்ரேட்டில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து லாஸ் ஆன ட்ரேட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்ஜி பாலகிருஷ்ணன் அண்ட் ப்ரோஸ் லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாக்டாக இந்த கன்சால்டேட்டில் மேலே வரும்போது நான் என்ட்ரி ஆனேன். 2 days எனக்கு வந்து எஸ்எல் இங்கே ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ நான் வெளியில் வந்துட்டேன். இஃப் இன்கேஸ் நான் அதை ஹோல்ட் பண்ணேன்னா இன்னும் பெரிய லாஸ் தான் போயிருப்பேன். ஓகே, அந்த நெக்ஸ்ட்டு லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் அலுமினியம் கெனரா லைஃப் இன்சூரன்ஸ். நேஷ்னல் அலுமினியம் கெனரா லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ நால்கோ வந்து இட்ஸ் அரௌண்ட் நான் இங்கே என்ட்ரி ஆனேன். ஸோ 434 சம்திங் என்ட்ரி ஆனேன். ஸோ இது ப்ராஃபிட்டாக தான் போச்சு. பட் ரிவர்ஸ் லைன் எனக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகரே வெளியில் வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ் பண்ண ட்ரேட் பார்த்தீங்கன்னா டிப் மியூசிக்ஸ் நான் லாஸ் பண்ணேன். டிப் மியூசிக் ஆல்சோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 690 சம்திங் என்ட்ரி ஆனேன். ஸோ இட் வென்ட் டு 720 வரைக்கும் போச்சு. சேம் டே ரிவர்சல், நெக்ஸ்ட் டே கிளியராக எனக்கு எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு. நான் இதே நான் வெளியில் வந்துட்டேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்த்து லாஸ் பண்ண ட்ரேட் அப்படின்னா ஓஎன்ஜிசி. ஸோ ஓஎன்ஜிசி ஆல்மோஸ்ட் 290 என்ட்ரி பண்ணேன். 1:2.5 வரைக்கும் போச்சு. பட் இதுவும் பார்த்தீங்கன்னா நான் லாஸ் தான் புக் பண்ண ட்ரேட். ஸோ நான் ஏன் இந்த லாஸ் புக் பண்ண ட்ரேட் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஐ திங்க் நான் லாஸ் வரும்போது ஃபாஸ்ட்டாக கட் டவுன் பண்ணிட்டேன். இப்போ இதுவே நான் இப்போ ஓஎன்ஜிசி நான் கொடுக்கல அப்படின்னா ஸோ ஸ்டில் இது பெரிய லாஸில் இருந்திருக்கும். ஸோ இங்கே நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறது என்னென்னா ஸோ ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்டிங்கான டிஃப்ரென்ஸ் கேட்குறீங்க.
ஸோ இன்வெஸ்டிங் அப்படிங்கும்போது எங்கள் லாங் டேர்ம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ணும்போது எனக்கான லாஸ்க்கு கீழே வெளியில் போகுது, என்னோடய ஸ்டாப் லாஸ் கீழே வெளியில் போகுதுன்னா நான் கண்டிப்பாக டெஃபினட்டாக அந்த ஸ்டாக் நான் கொடுத்துருவேன். நான் கேரி பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் வந்து இங்கே மேக்ஸிமம் இருக்கிற ட்ரேடே பார்த்திங்கன்னா நான் மொமெண்டம் ட்ரேட் தான் முக்கால்வாசி எடுக்கிறேன். ஸோ நான் மொமெண்டம் ட்ரேட்டில் எனக்கு ஃபாஸ்ட்டான ஒரு பெரிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கணும். இல்லைன்னா நான் வெளியில் வந்தது ஆகணும். நான் அதை கேரி பண்ணும்போது என்ன ஆகும்னா என்னோடய கேபிட்டல் டோட்டலாக மாட்டும். ஸோ நான் ஒரு 2 ட்ரேடு மாட்டலாம், 4 ட்ரேடு மாட்டலாம். 10 ட்ரேட் நான் மாட்டிட்டேன் அப்படின்னா என்னோட என்டையர் கேபிட்டலுமே ஃபுல்லாக எனக்கு என்ன ஆகும்னா ஹோல்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நாள் ட்ரேட்ஸ் எடுக்கவே முடியாது. ஸோ அது ஈவன் தோ மார்க்கெட் நெகட்டிவாக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம எமோஷனலி ரொம்ப ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் மேக்ஸிமம் நான் ஃபிக்ஸ் பண்ணுற எஸ்எல் கீழே போகுதுன்னா நான் வெளியில் வந்துடுவேன். லெட்ஸ் இந்த அப்பார்ட் ஃப்ரம் இந்த 3 ட்ரேட் தாண்டி என்னோட லாஸ் பார்த்தீங்கன்னா பிஇபிஎல் சம்திங் அரௌண்ட் 6000, 5000, 5000, 5000 எல்லாமே பார்த்தீங்கன்னா 5000 ரேஞ்சுக்குள்ளே தான் என்னோட எல்லா எஸ்எல்மே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா கேஐஓசிஎல் மெதாந்தா எடுத்திருந்தேன். ஜேபி பவர் ப்ராஃபிட் போய் லாஸ் பார்த்தேன். லூபின் ஆல்சோ பிரேக் ஈவன், ஃபஸ்ட் டைம் லாஸு, செகண்ட் டைம் பிரேக் ஈவன் வெளியில் வந்தேன். பில் ப்ரோ லாஸ், பல்ராம் போர்ச்சிம் கூட நான் இப்போ எடுத்து லாஸ் பண்ணேன். ஸோ எல்லாமே லாஸ் வந்து நான் குயிக்காக கட் பண்ணிட்டேன். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஹோல்டிங் ட்ரேட். ஸோ ஏடிஎஃப் ஃபுட்டு, பாரத் கோல், ஐஏஎஃப்எல், கிர்லாஸ்கர் ப்ரோஸ், ஆக்சுவலாக ஆயில் கிடையாது, ஆயில் க்ளோஸ் பண்ணிட்டேன். பிராமல் ஃபைனான்ஸ், ராடிகோ, இது எல்லாமே என்னோடய ஹோல்டிங் ட்ரேட்ஸ் இருக்கிற ட்ரேட்ஸ் தான். ஸோ இப்போது ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ சேம் என்னோட அதிகமான ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் கன்சியூமர், பவர் இந்தியா, எம்டார், ரூபிகான், அவந்தி ஃபீட், ஸோ லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண ஜென்டெக், ஐஎன்எக்ஸ் இந்தியா, ஜிஎம்டிசி இதெல்லாம் இருக்கும். ஸோ இதே நம்ம லாஸ் பார்த்த ட்ரேட்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இல்லையா. இப்போது ப்ராஃபிட்டான ட்ரேட்ஸ் பாருங்கள். ஸோ பஜாஜ் கன்சியூமர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் ட்ரேட். ஸோ பஜாஜ் கன்சியூமர் ஆக்சுவலாக நான் என்ட்ரி ஆனது 372, ஸ்டில் ஆன் நல்ல ஒரு கெயின் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓகே இது நல்லா தான் மேலே போகுது. பட் நான் எதுக்காக ரீசன் வெளியில் வந்தேன் அப்படின்னா ஸோ 560 அரௌண்ட் இந்த 10 EMI கீழே எனக்கு க்ளோஸ் ஆகும்போது நான் இங்கே எக்ஸிட் ஆனேன். அட் த சேம் டைம் பவர் இந்தியா ஆல்சோ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 26,000 என்ட்ரி ஆனேன். ஸோ க்ளோஸ்டு பார்த்தீங்கன்னா 33,000 நான் க்ளோஸ் பண்ணேன். ஸோ எம்டார் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3,700 என்ட்ரி ஆனேன். அதே மாதிரி க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் கேடி ஸோ எக்ஸாக்டாக 13th May இந்த 10 EMI கீழே வரும்போது நான் க்ளோஸ் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் நல்ல ட்ரேட் அப்படின்னா ரூபிகான், அவந்தி ஃபீட் இதெல்லாமே ஒரு நல்ல ட்ரேடு தான். ஸோ ரூபிகான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ க்ளோஸ் டு நான் 830 சம்திங் என்ட்ரி ஆனேன். அதே மாதிரி 10 EMI க்ளோஸ் ஆகும்போது நான் எக்ஸிட் ஆகிட்டேன். திரும்பியும் நான் ரீஎன்ட்ரி ஆகலை. ஏர்னிங்ஸ் டேட்டா இருந்ததுனால நான் ரீஎன்ட்ரி ஆகலை ஆக்சுவலாக ரூபிகானில். பட் மேபி ஒரு பார்ஷல் நான் வச்சுருந்தாலே ஒரு நல்ல ஒரு கெயின் அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கும். ஸோ என்னென்னா ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளார ஒரு ஸ்விங் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நான் பிக் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போது கரண்ட்டாக என்னோடய ஹோல்டிங் கூட பார்த்தீங்கன்னா ஸோ ராடிகோ கைத்தான் வந்து என்னோடய கரண்ட் ஹோல்டிங். அதே மாதிரி ஜோட்டா ஹெல்த் கேர் கரண்ட் ஹோல்டிங்கில் இருக்குது. ஐஏஎஃப்எல் கேபிட்டல், பாரத் கோல், கிருஷானா பாஸ்கெம், ஏடிஎஃப் ஃபுட்ஸ், பிராமல் ஃபைனான்ஸ், கிர்லாஸ்கர் ப்ராஸ், பெல்ரைஸ், ஏபிடிஎல், போரோஸ் ரினியூவபிள் பார்ஷியல் க்ளோஸ்டு, ஐஎன்எக்ஸ் இந்தியா ஆல்சோ பார்ஷியல் க்ளோஸ்டு, சென்டெக் ஆல்சோ என்னோட இது பார்ஷியல் க்ளோஸ்டு. ஸோ இது பாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கேஐஎஸ்எஸ் நல்லா இருந்துச்சு, அப்புறம் குட்லக் இந்தியா, ஸோ ஆனந்த் ரதி, ஸோ இதெல்லாமே இப்போ கரண்ட்டாக நான் வாட்ச் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ என்னென்னா இங்கே நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் என்ன அப்படின்னா ஹவு டு மேனேஜ் மை எமோஷன் அண்ட் ஹவு டு மேனேஜ் மை ரிஸ்க்கு. நான் இப்போ ட்ரேடுக்கு வந்து என்ன ரிஸ்க் வைக்கிறேன், அதே மாதிரி நான் வின் ஆகும்போது நான் எப்படி அதை வின் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் பாசிட்டிவ் ட்ரேட்ஸும் இருக்குது, நெகட்டிவ் ட்ரேட்ஸும் இருக்குது. அதே மாதிரி பாசிட்டிவ் டேஸும் இருக்குது, நெகட்டிவ் டேஸுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் மந்த் ஃபுல்லாக மார்க்கெட் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு மே மந்த் பார்த்தீங்கன்னா என்டையராக ஸ்விங் ட்ரேடர் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ண ஏரியா தான் இந்த மே ட்ரேட். ஸோ மே மந்த் பார்த்தீங்கன்னா பெருசாக மார்க்கெட் மேலேயும் போகலை, பட் ஆனால் வேகமாக கீழே தான் நிறையா வந்துச்சு. ஸோ அந்த டயத்தில் அதிகமாக ஸ்விங் ட்ரேடில் வின்னிங் ட்ரேட்ஸை விட லூசிங் ட்ரேட்ஸ் தான் அதிகம். அட் த சேம் டைம் நான் இப்போ கொஞ்சம் அதை ப்ராஃபிட்டாக மாற்றினது என்ன அப்படின்னா ஸோ இந்த ஜூன்லேருந்து மார்க்கெட் ஒரு ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் பிரெத் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிக் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு கெயின் போக ஆரம்பிச்சிது. ஸோ இதில் ஸ்விங், அதாவது ஒரு பாசிட்டிவ் ஸ்விங்கும் இருக்குது, ஒரு நெகட்டிவ் ஸ்விங்கும் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் ஸ்விங்குமே இருக்குது. ஸோ என்னோடய ட்ரேட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 50% ஆஃப் த ட்ரேட்ஸ் வந்து நான் லாஸ் தான் புக் பண்ணியிருக்கேன், 50% ஆஃப் வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக நீங்கள் என்ன ரிஸ்க் வைக்கிறீங்க, என்ன ரிவார்டு எடுத்துகிட்டு போகிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு எங்கே நீங்கள் கரெக்டான என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி ரேண்டமாக எல்லோரும் சொல்கிற மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் பிக்கே பண்ணக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸை நீங்கள் ப்ராப்பராக அது எழுதி அந்த ரூல்ஸ் பிரகாரம் வர ஸ்டாக்ஸ் மட்டும்தான் பிக் பண்ணணும். ஸோ என்னை பொறுத்தவரை
200 மூவிங் ஆவரேஜ், 50 மூவிங் ஆவரேஜ், 20 மூவிங் ஆவரேஜ் அந்த ஆர்டரில் இருக்க ட்ரேட்ஸ் மட்டும் தான் நான் பெரும்பாலும் எடுப்பேன். அதுவும் ப்ராப்பராக கன்சாலிடேட் பண்ணி ஹை பிரேக்கர் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நான் பெரும்பாலும் ஃபோக்கஸ் பண்ணுவேன், நல்ல வால்யூம் இருக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ரேடிகோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட்ஸ் க்ளோஸ் டு 200 EMA, 50 அண்ட் தென் 20 அண்ட் தென் 10 மூவிங் ஆவரேஜ். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த ஹை ரேஞ்சில் ஒரு டைட் கன்சாலிடேட் இருக்கும். பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபார்வர்ட் கன்சாலிடேட்டுமே இருக்கும். ஸோ கரெக்டாக நான் பிரேக் ஆகும்போது வால்யூம் செக் பண்ணும்போது நல்ல ரிலேட்டிவ் வால்யூம் இருந்து தான் இந்த ஸ்டாக் நான் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கேன் ரேடிகோ பைத்தானில். அதே மாதிரி இந்த சொட்டா ஹெல்த் கேர் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ளோஸ் டு 200 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே வரும்போது பட் ஐ வில் செக் த வீக்லி செக் பண்ணும்போது வீக்லி நல்ல ஒரு டைட் ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ இதை வீக்லி பேஸ் பண்ணி இந்த இன்சைட் பார் ப்ளஸ் லாஸ்ட்டு 5 கேண்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ளோஸ் டு டைட் ரேஞ்சில் இருந்து பிரேக் ஆகும்போது நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய எஸ்எல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசன்ட் நான் என்ட்ரி ஆனதே 1300 தான். ஸோ இந்த டேலோ கீழே எனக்கு வந்தாலே நான் ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுவேன்னா ஒரு 50% ஆஃப் த நான் கட் பண்ணிடுவேன். 50% மட்டும் நான் கையில் வச்சுருப்பேன். ஏன்னா நான் எடுக்கிற ஸ்டாக்ஸ் பெரும்பாலும் மொமெண்டம் ப்ராப்பராக மேலே போகணும். இஃப் இன்கேஸ் அது மொமெண்டம் போகலைன்னா நான் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் வெளியில் வரதுக்கான மேக்ஸிமம் அந்த ஒர்க் தான் பார்ப்பேன். பிகாஸ் என்னோடய கேபிட்டலை நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி அதை அடுத்த ட்ரேடுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வே என்னவோ அதை மாதிரி தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஸோ ஒரு ட்ரேட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் பெரிய ட்ரேட்ஸ் ஐ மீன் ஒரு 50%, 100% எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் 10% போகிற ட்ரேட்ஸ் நீங்கள் கேப்சர் கூட பண்ணலாம். அதுக்கான ப்ராப்பர் சைஸிங், ப்ராப்பர் என்ட்ரி அப்படிங்கிறது இருந்தால் மட்டும் உங்களுக்கு போதுமானது. ஸோ ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஸோ உங்களோட ட்ரேட்ஸ்க்கான ரிஸ்க்கை நீங்கள் தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். ஸோ எங்கே என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற செட்டப் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியல அப்படின்னா ஸோ நான் கீழே என்னோடய வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன், ட்விட்டருக்கான லிங்க்குமே கொடுத்துருக்கேன். கம்மிங் ஜூன் 28th நான் ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப் கனெக்ட் பண்ண போகிறேன். இது ஆன்லைன் தான், ஸோ கூகுள் மீட் தான், ஃப்ரீ தான் ஆக்சுவலாக. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஜூன் 28 அன்னைக்கு ஒரு ஜிமீட்டில் என்டையராக கனெக்ட் ஆகும். ஸோ அந்த ஜிமீட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ப்ரைவேட்டாக கூட நம்ம பேசலாம். பிகாஸ் எல்லாமே பப்ளிக்கில் பேச முடியாது இல்லையா. ஸோ அதுக்கான வாட்ஸ்அப் சேனல் லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல தமிழில் பொறுத்தவரையிலும். ஸோ இல்லாத பட்சத்தில் இந்த வீடியோக்கு நீங்கள் ஹைப் பண்ணி தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் புரிய வரும். ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி பண்ணணும், அந்த எமோஷன்ஸ் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரிய வரும். அண்ட் நிறையா நான் என்னோடய யூடியூப்லேயே நிறையா சேனல்ஸ் நிறைய ஃப்ரீ வீடியோஸும் கொடுத்துருக்கேன். சில முக்கியமான வீடியோஸ் மெம்பர்ஷிப்லேயும் கொடுத்துருக்கேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் அதையும் பார்க்கணுன்னா கூட நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ ஸ்டாக்ஸ் ஆகட்டும் இல்லைனா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஆகட்டும் நிறைய ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்களும் நல்லபடியாக லேர்ன் பண்ணிட்டு நல்லாவே ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூர் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.